எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான தலைப்பு. ஜோதிடம் எதற்காக, யாருக்காக? அந்த காலத்தில் முதல்ல ஜோதிடம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆதி காலத்து மனிதனுக்கு கண்ணுக்கு தெரிந்தது 2 கிரகங்கள். அவனுக்கு அறிவுக்கு எட்டினதும் 2 கிரகங்கள், சூரியனும் சந்திரனும். என்னடா 2த்தையும் கிரகம்னு சொல்கிறேன்னே நினைக்காதீங்க. சூரியன் ஒரு நட்சத்திரம், சந்திரன் ஒரு துணைக்கோள். ஆனால் ஜோதிட சாஸ்திர விதிப்படி சூரியனும் சந்திரனும் கிரகங்களே. அப்போது இந்த சூரியனும் சந்திரனும் மட்டும் பூமி மேலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதா? கிடையாது. சூரிய கூட்டத்தில் இருக்கிற மற்ற கிரகங்களும் ஞானிகளும் ரிஷிகளும் புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ கிரகங்கள் இருக்குது, சூரியனை சுற்றி இத்தனை கிரகங்களும் பூமியோட சேர்ந்து சுற்றுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு திதி, ஒரு யோகம், ஒரு கரணம் இதெல்லாம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத வச்சு தான் பஞ்சாங்கத்தையும் கொண்டு வந்தாங்க. பஞ்ச அங்கங்களோட சேர்க்கை தான் பஞ்சாங்கம். அப்போது இந்த பூமியோட காலநிலை, தட்பவெப்பநிலை இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் முதல்ல ஜோதிடத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. எதுக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஒரு நாள் மழை பெய்யுது, ஒரு நாள் வெயில் அடிக்குது, திடீர்னு ஒரு நாள் பனிக்காலமாக இருக்குது. இது மாறி மாறி வரும்பொழுது மனிதன் ஏன் இதை தெரிஞ்சுக்கணும்? அந்த காலத்தில் விவசாயம் மட்டும்தான் மனிதனுக்கு பிரதான தொழிலாக இருந்தது, வேட்டையாடுதல் தவிர. அப்போது ஒரு விவசாயி தான் சேமித்து வச்ச காய்கறிகளோ இல்லை தானியங்களையோ ஒரு மழையோ வெள்ளமோ வரும்பொழுது மொத்தமாக அதை தாரவாத்தை கொடுக்க முடியுமா? அது அவனுக்கு பெரும் நஷ்டமாக இருக்கும். அவன் போட்ட உழைப்பையும் அவன் இழக்க வேண்டியதாக இருக்கும். வேற எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பசியில் வாட வேண்டியதாக இருக்கும். அப்போது இந்த கால வேலைகளையும் தட்பவெப்ப நிலைகளையும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்களால் தானியங்களையும் காய்கறிகளையும் பாதுகாப்பாக சேமித்து வைக்க முடியும். அதுக்காக தான் முதல்ல ஜோதிடம்ங்கிறதே கொண்டு வரப்பட்டது. இந்த ஜோதிடத்தோட பரிணாம வளர்ச்சி தான் மனிதனுக்கும் இந்த ஜோதிடம் உபயோகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷிகளும் ஞானிகளும் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா மனிதனும் பூமியில் இருக்கிற ஒரு ஜீவராசி தான். பூமியை சுற்றி இருக்கிற கிரகங்கள் பூமியை பாதிக்கும் அப்படிங்கிற பொழுது அந்த பூமியில் இருக்கிற மனிதனையும் பாதிக்கும் அப்படின்னு எடுத்து கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஜோதிஷ சாஸ்திரம். இந்த ஜோதிஷ சாஸ்திரத்தை வச்சு மனிதன் எப்படி தன்னை நல்வழிப்படுத்திக்க முடியும்? மனிதனாய் பிறந்ததே கர்ம வினைகளை அனுபவிக்கிறதுக்கு தான். நம்ம இதை ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அப்போது இந்த கர்ம வினைகளை அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம பூமியிலேயே பிறக்கிறோம் அப்படின்னா இந்த கர்ம வினைகளை எப்படி நம்மளால் குறைச்சிக்க முடியும்? நல்ல கர்மாவை எப்படி கூட்டிக்கிறது? ஏற்கனவே நம்ம வாங்கிட்டு வந்த தீய கர்மாவை எப்படி குறைச்சிக்கிறது? அதுக்கு தான் ஜோதிஷ சாஸ்திரப்படி நல்ல நாள் குறிக்கிறது, ஒரு காரியத்தை தொடங்கிறதுக்கு நல்ல நாள் குறிக்கிறதுங்கிற விஷயம் கொண்டு வரப்பட்டது. இதுக்கு உதாரணம் மகாபாரதத்துலேருந்தே நான் எடுத்து சொல்கிறேன். போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி துரியோதனன் சகாதேவன் கிட்ட வந்து, நான் என்னைக்கு போர் தொடங்கினா இந்த போரில் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் குறித்து தர சொல்லி கேட்குறாரு. எதிரியாகவே இருந்தாலும் தன்னை தேடி ஒருவர் வந்து கேட்குறாரு அப்படிங்கிற பொழுது சாஸ்திர விதிப்படி அதை மறைச்சு சொல்லக்கூடாது. அதை சகாதேவன் சரியாக தான் சொன்னார். ஆனாலும் பாண்டவர்கள் ஜெயிக்கணுங்கிறதுனால அவர் குறித்து கொடுத்த அமாவாசையை நாளே வரவழைச்சு அதை போதாயன அமாவாசையாக மாற்றி அந்த நாளில் களபலி கொடுத்து பாண்டவர்களை வெற்றி பெற வச்சார் கிருஷ்ணர். அப்போது இந்த சம்பவம் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா, ஜோதிஷம் மட்டும் இருந்து ஒரு நல்ல நேரம் மட்டும் எடுத்து செஞ்சால் எல்லாமே நல்லபடியாக நடக்குமா? கிடையாது. அதுக்கு மேலே இறையருள் அப்படிங்கிறதும் வேணும். இறைவனை நம்ம ஒரு நாளை போல் எல்லா நாட்களும் மனதாலையும் அவரை நேரில் போய் பார்த்து கோயில்களில் மனதை நல்லபடியாக வச்சுக்கிட்டு இருந்தால் தான்
நம்ம செய்கிற எந்த காரியமுமே நமக்கு நல்ல கர்மாவை தரும். அப்போது நம்ம எந்த நல்ல நாளோ பார்த்து ஒரு காரியத்தை தொடங்கினா அந்த காரியம் நமக்கு நன்மையை தருமா அப்படின்னா கண்டிப்பாக தரும். அதுக்கு இறையருளும் துணை புரியும். இதில் நம்ம தெரியாமல் எவ்வளவோ ஒரு நாளில் கெட்டதுகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு கொசு அடிக்கிறோம், ஒரு எலியை பிடிக்கிறோம், என்னென்னவோ பண்ணுறோம். நமக்கு அறியாமல் அறிஞ்சு எவ்வளவோ தப்புகள் செய்கிறோம். அப்போது இது மூலமாக நமக்கு கூடுற கர்மாவை எப்படி குறைக்கிறது? எல்லா விஷயங்களுக்கும் இந்த ஜோதிஷ சாஸ்திரத்தில் வழி இருக்குது. அப்போது ஒரு கெட்டது உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் அதுலேருந்தும் தப்பிச்சுக்கிறதுக்கு தான் இந்த ஜோதிஷ சாஸ்திரத்தை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். எப்படி? உங்களுக்கு ஒரு விஷயம் முன்கூட்டியே தெரிஞ்சு போச்சு, எனக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட நேரம் வரப்போகுது அப்படின்னா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும். எப்படி அதை சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கும் உதாரணம் இருக்குது. மகாபாரதத்திலேயே குந்தி தேவி கர்ணன் கிட்ட வரம் வாங்கிடுறாங்க, நாகாஸ்திரத்தை 2வது முறை அர்ஜுனன் மேலே எய்யக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ முதல் முறை நாகாஸ்திரத்தை எய்யும் பொழுது பார்த்தசாரதியாக இருக்கிற கிருஷ்ணர் அர்ஜுனனோட ரதத்தை தன்னோட கால் கட்ட விரலால் கீழே அழுத்துறார். அப்போது அந்த ரதம் தன்னோட நிலையை விட்டு சில அடிகள் கீழே போகும்பொழுது தலைக்கு வந்த நாகாஸ்திரம் அர்ஜுனனோட கிரீடத்தை தட்டி விட்டுட்டு போயிடுறது. இதுதான் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகுது. அர்ஜுனனை அந்த நாகாஸ்திரம் அடிக்காமல் இல்லை, ஆனால் அவனை முழுசாக பாதிக்காமல் அவன் தலைப்பாகையை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கு. அதே போலத்தான் நீங்கள் எந்த வேலையுமே ஜோதிஷ சாஸ்திரப்படி பார்த்து ஒரு நல்ல நாள் குறித்து எந்த வேலையுமே இறையருளோட நீங்கள் தொடங்கும் பொழுது உங்களுக்கு அது கண்டிப்பாக உங்களோட கெட்ட கர்மாவை குறைச்சி நல்ல கர்மாவை கூட்டும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது உங்கள் தாராபலம் ஆஸ்ட்ரோ ரிசர்ச் அண்ட் அகாடமி. நான் உங்கள் மகாதேவன். மீண்டும் இன்னொரு பதிவில் இது மாதிரி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.